பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். போக மனதானால் நீர் போ, காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா அவன் யுத்தத்துக்கு போகும்போது யூதரில் யுத்த புருஷர் 3 லட்சம் பேரை சேர்த்து கொள்ளுகிறான். அவன் பார்க்கிறான், இன்னும் ஆட்கள் தேவை என்று சொல்லி என்ன செய்கிறான் தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரரில் 1 லட்சம் பேரை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு ஏற்படுத்துகிறான். இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயலாய் காணப்பட்டது. காரணம், அந்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய செயல்கள் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறதா இருந்தது. ஆனால் இந்த அமத்சியா என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடாமல், அதாவது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் அவனாக ஒரு தீர்மானம் எடுத்து 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து 1 லட்சம் இஸ்ரவேல் புத்திரரை தன்னுடைய இராணுவத்தோடு கூட சேர்த்து கொள்ளுகிறான். இப்படி சேர்த்து கொண்டு புறப்படும் போது தேவ மனுஷன் ஒருவன் வந்து இந்த அமத்சியாவை வான் பண்ணுகிறான். அவங்க கூட வரக்கூடாது, அப்படி வந்தால் இந்த யுத்தத்தில் நீர் விழுந்து போவீர், இவர்களோடு கூட கர்த்தர் இல்லை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ போக மனதாக இருந்தால் போ அப்படின்னு சொல்லுகிறார். இவரை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணல, இவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அமத்சியாவுக்கு ஆலோசனை கொடுத்து விட்டு சொல்லுகிறார், உனக்கு போகணுன்னா நீ போகலாம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனால் இதே தேவன் பவுல் வாழ்க்கையில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தின் 6-7 வசனங்களில் பவுல் பித்தினியாவுக்கு போக பிரயத்தனம் பண்ணுகிறார். அந்த இடத்துல போய் ஊழியர் செய்யலான்னு முயற்சித்த போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை போக விட்டாதிருந்தார், கர்த்தர் தடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒருவன் வாழ்க்கையில் ஆலோசனை மட்டும் கொடுக்கிறார், இன்னொருவன் வாழ்க்கையில் முழு உரிமை எடுக்கிறார். இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த நிலையில் நிற்கிறார்? வெறும் ஆலோசனை மட்டும் தருகிறாரா, அல்லது முழு உரிமை எடுக்கிறாரா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்லுகிறார். எசாயா 48 என்ன சொல்லுகிறார்? பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற. ஆமென். 2 நிலை இருக்கிறது. நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறதுன்னு ஒன்று இருக்கிறது, நடக்க வேண்டிய வழியில் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறது என்று ஒன்று இருக்கிறது. யார் வாழ்க்கையில் கர்த்தர் முழு உரிமை எடுக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில் இப்படி செய்கிறார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆலோசனை வருகிறது, ஆனால் பல நேரத்தில் ஆலோசனை கேட்டும் நம்மால் நடக்க முடிகிறதில்லை. ஆனால் பவுல் வாழ்க்கையில் பாருங்கள், பவுல் இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு அவர் முயற்சித்தாலும் போக முடியாது. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் யார் கையிலன்னா ஆவியானவர் கையில். இப்படி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்படி ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது தெரியுமா? தடுமாற்றம் வராது, நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வராது. பவுல் சொல்லுகிறார், எத்தனை நெருக்கங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் பவுல் வாழ்க்கையில். என்னென்ன போராட்டம் உண்டோ எல்லாத்தையும் சந்தித்த மனுஷன் தான் பவுல். அந்த பவுல் சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ட்ராக் மாறவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கிடைக்குது, யார் ஆலோசனை கேட்டாலும் ஆண்டவர் தராரு. ஆனால் அந்த ஆலோசனையின்படி நம்மை நடத்துகிற ஒரு அனுபவம் இருக்கிறது அல்லவா? பவுல் வாழ்க்கையில் உண்டான அந்த தெய்வீக அனுபவம் இது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் வைத்திருக்கிற ஸ்தானம் எங்கே? அவரை இன்னும் கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கிறோமா, அல்லது நம்முடைய ட்ராக்ல நம்மோடு கூட ஆண்டவரை நீக்கின நடத்தி செல்லும் என்று முழுமையாய் பவுலை போல என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவர் முழு உரிமை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும்போது நம்முடைய பாதை சீராகும், நம்முடைய ஓட்டம் ஜெயமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்து நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. வெறும் ஆலோசனை மட்டும் அல்லப்பா,
அந்த ஆலோசனைப்படி நடக்க எங்கள் மேல் முழு உரிமை எடுப்பீராக. முழுமையாய் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.